வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்னைக்கு சமையல் நம்ம வீட்டுல வெண்டைக்காய் சாம்பாரும் முட்டை வறுவலும் அதான் பார்க்க போறீங்க. எப்படி செய்யறேன்னு பாருங்க வாங்க. பேன் போட்டு பேன் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம் 2 காஞ்சி பொரிட்டோம். இந்த சீரகம் வெந்தயம் ஏன் போடுறேன்னு கேட்பீங்க. இந்த சீரகம் டைஜஷனுக்கும், வெந்தயம் குளிர்ச்சிக்கும். வயிறு எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும். காலையில எழுந்த உடனே சுகருக்கும் நல்லது. சுகருக்கு பிபிக்கெல்லாம் நல்லது. அது நார்மல்ல வைக்கும். இன்னொன்னு நாங்களாமே சின்ன வயசுல காலையில எழுந்த உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டு தண்ணி குடிச்சிடுவோம். அது கூலா வைக்கும், முடியெல்லாம் கொட்டாது. அதனால அம்மா கொடுப்பாங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் அது பெல்லாரி வெங்காயம். நம்ம ஊர்ல எல்லாம் சென்னையில பெல்லாரி வெங்காயம் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நான் திருச்சியில இருக்கும்போது எல்லாம் கேட்பாங்க, நீங்க என்ன பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நமக்கு அதுதான் பழக்கம். சின்ன வெங்காயம் சில இதுக்கு போடும், அப்படியே பழகிடுச்சு. நீங்க இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுருவாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு மசாலா தக்காளியோட வெண்டைக்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வெண்டைக்காய் எவ்வளவு வதக்கிறோமோ அவ்வளோக்கு அந்த குழம்பு வராது. மற்ற காயெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு சாம்பார் வச்சிடலாம், ஒன்றும் ஆகாது. வெண்டைக்காய் மட்டும் நல்லா வதங்கின பிறகு பருப்புல போடும். வதங்கட்டும். பருப்புல கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு, மஞ்சள், பெருங்காயம் போட்டு வேக வச்சிருக்கு. இதுல நம்ம இப்ப வதக்கின வெண்டைக்காயை போட்டு, வெண்டைக்காயை நல்லா வதங்கிடுச்சு. புளி சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு உர வச்சுருக்கேன். இப்போ தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். சால்ட்டு எவ்வளவு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. சாம்பார்
புளி உப்பு எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த கொஞ்சம் கொதி வரும். குக்கர் மாற்றும் போது நான் கொஞ்சம் கூட குழம்பு இருக்காது, நல்லா வதக்கிக்கணும். சூப்பரா இருக்கும் சாம்பார். கரைக்க கொதி நேரம் வச்சு இதுல போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் வெயிட் போட தேவையில்ல, இப்படியே போட்டு சிம்ல விட்டோம்னா சீக்கிரம் வெந்து போயிடும். இப்ப முட்டை இதை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சாச்சு. இதுக்கு நம்ம மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் பெருமிளகாத்தூள், சால் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். சிம்ல வச்சுட்டோம்னா நல்லா சூப்பரா இதாகி வந்துடும். கரம் மசாலா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நீங்க தீந்து போச்சு எனக்கு, அதனால கொஞ்சமா சோம்பு போடு, கொஞ்சம் வாசனையா. பெப்பர் பவுடர் போடுறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை சிம்ல வச்சிடலாம், மூடிடலாம். இது இதானதும் இறக்கிட வேண்டியதுதான். வெண்டைக்காய் வந்ததும் சாம்பாரை இறக்கிட வேண்டியதுதான். இந்த சமையல் வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷனு. வெண்டைக்காய் சாம்பாருக்கும் முட்டை வறுவலுக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.